vlogல எபிசோட் 6 சனிக்கிழமையான இன்று முதலில் இட்லியும் சட்னியும் தான் நொறுக்கினேன். பிறகு சற்று நேரம் கழித்து ஆச்சு முறுக்கு, நமக்கு மிகவும் பிடித்த தயிர் சோறு, பக்கத்தில் என்ன அது எனக்கு தெரியவில்லை, கொஞ்சம் அதையும் சாப்பிட்டு விட்டு அதற்கு பிறகு கொஞ்சம் போண்டா. இந்த தமிழ்காரங்க வீட்டுலாம் இதான் பிரச்சனை, சாமி கும்பிடும் போது நிறைய மாவு செஞ்சுட்டு அது மறுநாள் போட்டு ஓட்டிட வேண்டியது. உன் லைஃப்ல ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஓட்ட வாயை வச்சுட்டு மூடிட்டு ஃபர்ஸ்ட் எல்லார்கிட்ட போய் சொல்லாத. நீ சொல்ற நாயங்கள்லாம் நீ நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கோ. நைட்டு சாப்பிடலாமே சொல்லிட்டு வெளில கிளம்பிட்டேன். பில்லு நீ தான் பே பண்ணணும்னு சொன்னா கூட வரேன்னு சொல்லிட்டான். அந்த பையன் வருவானா இல்லை நம்மளுக்கு காசு ஊத்திடுவானா? அதெல்லாம் நல்ல பையன் வந்துட்டான். என்ன ஒன்னா மூஞ்சி மட்டும் காட்ட கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆயிடும் சொல்லிட்டு சிரிப்பு பேத்துறான். எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமா அடிச்சு நவுத்தின்னு இருந்தேன். பட் சடா நான் இருக்கிற தொப்பை நம்மளால குறைக்க முடியல. இதெல்லாம் நமக்கு தேவையான மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன். இவன் எப்படி சொல்ல மாட்டானே, எப்படி சொல்லுவ? ஸோ சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு பாய் சொல்லும் போது கூட கை மட்டும் தான் எடுக்கணுமா. அவளை சாப்பிட்டுமே வயிறுல ரைட் சைட்ல கொஞ்சம் கேப் இருந்துச்சு. ஸோ அந்த ரைட் சைட்ல சாஞ்சிலே சாப்பிட்டேன். என்னடா இன்னும் கரண்ட் போலியே நினைச்சேன், புடிங்கிட்டானுங்க. அவள் தான் பை பாய், சீக்கிரம் தூங்க போறேன். ஆனா கரண்ட் வந்தோன்னா நீலி விஷம் போட்டேன். ஏன்னா ரீசெண்டா ஒரு பாயிண்ட் டீல்ஸ் அமேசான்ல வாங்கியிருந்தேன். ஆனா அது எனக்கு பத்தவும் இல்ல, ரிட்டர்ன் போற ஆப்ஷனும் போயிடுச்சு. ஸ்னாப் சாட்ல 2 வருஷம் முன்னாடி என் போட்டோவை பார்த்துட்டு இவ்வளவு கேவலமாவா இருந்தோம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு தூங்கிட்டேன்.